2024 முதல் சம்பவம் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை தான். ரிக்டர் அளவுக்குள்ள 7.4 அளவுக்கான எர்த்குவேக் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த 7.4 ரிக்டர் அளவுகோல் எர்த்குவேக் வந்ததுனால 5 மீட்டர் ஹை சுனாமி வேவ்ஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை 3 மாகாணங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம்தான். ஏன் அந்த இடத்துல மட்டும் எர்த்குவேக் இந்த மாதிரி நிலநடுக்கம் வருகிறது? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? இப்போ நடந்திருக்கிற இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது இது மட்டும்தான் கடைசியா? இல்லையே, அடுத்ததாக சில வார்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜப்பானுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சுனாமி அப்படிங்கிறது வரும். 3 மாகாணத்துக்கு சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நிலநடுக்கத்தை நாளை அப்படி இல்லைன்னா நாளை மறுநாள் இன்னும் 2-3 தினங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, இன்னும் நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவங்கள பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வேலையும் ஜப்பான் அரசாங்கம் ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் அங்கே இருக்கக்கூடிய அணு உலைகள் அதுக்கெல்லாம் ஏதாவது டேமேஜ் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்போ ஜப்பான் அரசாங்கம் ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ ரிக்டர் அளவுக்குள்ள 7.4 அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய நிலநடுக்கம் தான். அப்போ இந்த அளவுக்கு தீவிரமான நிலநடுக்கம் வந்தபோது அங்கே எடுக்கப்பட்ட வீடியோக்கள் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது. அதற்கான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நிலநடுக்கம் இத்தோடு நிற்க போகிறது கிடையாது. இன்னும் 2-3 தினங்களில் அடுத்த நிலநடுக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னாங்களே, அப்போ ப்ரீவியஸாக ஒரு நிலநடுக்கம் வந்ததா அப்படின்னு பார்த்தா எஸ், ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி ஜப்பானில் 6 ரிக்டர் அளவுக்குள்ள 6 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் வந்தது. அதுக்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி 6.4 ரிக்டர் அளவுகளுக்கு ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்தது. ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அது இந்த ரிங் ஆஃப் ஃபயருக்குள்ளே இருக்கிறதுனால அடிக்கடி நிலநடுக்கம் வருவது அப்படிங்கிறது அங்கே எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா பசிபிக் ரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரிங் ஆஃப் ஃபயர் பசிபிக் ரிம் அப்படிங்கிறத நம்ம படித்தாதான் ஏன் அங்கே நிலநடுக்கம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் அங்கே ஏன் எரிமலைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு நம்முடைய பூமியினுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பூமி அப்படின்னு சொல்லும்போது அதை 4 லேயராக பிரிப்பாங்க. ஒன்று இன்னர் கோர், அடுத்ததாக இருக்கக்கூடியது அவுட்டர் கோர், ரொம்ப உள்ளே இருக்கிறது இன்னர் கோர், அடுத்ததாக இருக்கக்கூடியது அவுட்டர் கோர் அப்படின்னும், அதுக்கு மேலே இருக்கிறத மேண்டில் அப்படின்னும், அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை கிரஸ்ட் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த பூமியை பற்றி நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பூமியில் நடந்து போகிறீங்க, அந்த தரைமட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் ஆழமாக போனால் தான் இந்த பூமியை பற்றி நம்மளால் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும். 6400 கிலோமீட்டர். அப்போ இதுவரையிலும் மனிதனால் இந்த பூமியில் தோண்டப்பட்ட ரொம்ப ஆழமான பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் 12 கிலோமீட்டர் தான். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 12,262 மீட்டர். அதை கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தோன்றதுக்கு மனிதர்களுக்கு எடுத்துக்கொண்ட அந்த நேரம் அப்படிங்கிறது 20 வருடங்கள். 20 வருடங்களாக நம்ம 12 கிலோமீட்டர் அளவுக்கு தான் போயிருக்கோம். அப்படின்னா 6400 கிலோமீட்டர் அளவுக்கு போனால் தான் நம்மளால் பூமியை பற்றி முழுசாக தெரிந்து கொள்ள முடியும். இது மனிதர்களுக்கு இப்போது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம ஆகாயத்தில் விண்வெளியில் ராக்கெட் அனுப்புகிறோம், அங்கே இருக்கக்கூடிய கோள்களை பற்றி படிக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை பற்றி படிக்கிறோம். ஆனால் பூமிக்கடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கும் பெரிய ஒரு மர்மம் தான். சரி, இந்த ஜப்பானில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் குறிப்பாக இஷிகாவா, நிகாட்டா, டொயாமா அப்படிங்கிற மாகாணங்களில் தான் பெரிய அளவில் எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுனாமி அலை போயிட்டு வரும்பா, அது நிறைய ஊர்களுக்குள்ளேயும் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோஷியல் மீடியாவில் அதற்கான வீடியோவும் பகிரப்பட்டு வருகிறது. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கடலுக்கு அடியில் இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று மோதினால் கூட அந்த அளவுக்கு நமக்கு இந்த சுனாமி அப்படிங்கிறது வராது. ஆனால் ஒரு தகடுக்கு மேலே இன்னொரு தகடு அப்படி ஏறி இறங்கி அப்படி இருக்கிற போது தான் இந்த சுனாமி அப்படிங்கிறது பெரிய அளவில் ஆபத்தாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டியது தான் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படி இல்லைனா பசிபிக் ரிம். இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படி இல்லைனா பசிபிக் ரிம் அப்படிங்கிறதுல நிறைய தீவுகளை உள்ளடக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. சொல்லப்போனால் ஆர்க் வடிவில் இருக்கக்கூடிய ஐலண்ட், அதாவது டோங்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த டோங்காவிலிருந்து அப்படியே நியூ ஹெப்ரைட்ஸ், நேராக இந்தோனேஷியா, அடுத்ததாக ஜப்பான், அடுத்ததாக குரில் ஐலண்ட், அடுத்ததாக நார்த் அமெரிக்கா இப்படின்னு சொல்கிற இந்த இடங்களை மொத்தமாக நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியா அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த இடத்துல தான் வால்கனோஸ் எரிமலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. எரிமலைகள் ஏன் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம சொன்ன நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த உலகத்தில் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் 90 நிலநடுக்கம் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கும். 10 நிலநடுக்கம் மட்டும்தான் வேறு ஏதாவது பகுதியில் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆக்டிவாக இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் சைலண்டாக இருக்கக்கூடிய எரிமலைகள் இருக்குல்ல, அந்த எரிமலைகளில் 75 எரிமலைகள் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ரீஜனுக்குள்ளே தான் இருக்குது. மீதம் இருக்கும் 25, 100ல் 75 இங்கேயும் 25 வேறு நாடுகளில் 200 நாடுகளில் பறந்து விரிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அடிக்கடி நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொன்னதுக்கும் அங்கே எரிமலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கும் ஒரே ரீசன் தான் அங்கே இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ். கிட்டத்தட்ட 450 எரிமலைகள் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நார்த் அமெரிக்கன் பிளேட், பசிபிக் பிளேட், பிலிப்பைன் பிளேட், ஜுவான் டி ஃபுகா பிளேட், கொக்கோஸ் பிளேட் அண்ட் நாஸ்கா பிளேட், இது எல்லாமே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் ஒரு பசில் வடிவில், நம்ம நிறைய பசில்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த பசில் வடிவில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிளேட்டினுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிளேட் ஒன்றோடு ஒன்று மோதும், இல்லாட்டி ஒன்றை கீழே இறக்கி இன்னொரு மேலே எறும்பு பார்க்கும், இல்லை அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போகும். இது எல்லாமே நடைபெறும். அப்படி நடைபெறக்கூடிய இந்த ரீஜன், இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிற ரீஜனில் இது அடிக்கடி நிகழ்வதால் அந்த மாதிரி தான் அதனுடைய புவியியல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் அங்கே இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது வருது. ஸோ நிலநடுக்கம் வரும்போது என்ன ஆகும், ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டு கூட நேரடியாக மோதுனா ஒன்றும் அதிக அளவு பிரச்சனை இருக்காது. பட் ஆனாலுமே அங்கே நிலநடுக்கத்தை நம்மளால் உணர முடியும். ஒரு பிளேட்டை இன்னொரு பிளேட் ரொம்ப பெரிய அளவில் தாழ்த்துதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தாழ்த்தப்படும் போது அங்கே ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரெஷர் காரணமாக அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாறைகளில் டெம்பரேச்சர் ப்ரெஷர் கூடும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால பாறைகள் அப்படிங்கிறது உருக ஆரம்பிக்கும். அப்படி உருகின பாறையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்மா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேக்மாவை வெளியேற்ற வேண்டும் அல்லவா, ஏன்னா ஒரு ப்ரெஷர் கூடிருச்சு, பூமிக்குள்ளே ஒரு ப்ரெஷர் கூடி பாறைகள் எல்லாமே உருகி தீப்பிழம்பாக மாறிவிட்டது. அந்த தீப்பிழம்பு என்னவாகும், காலப்போக்கில் பெரிய அளவில் எரிமலையாக மாறி லாவாவாக வெளியேறும். ஸோ மேக்மா லாவாவாக வெளியேறக்கூடிய அந்த துவாரங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எரிமலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நிலநடுக்கம், இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறதுனுடைய அரேஞ்ச்மெண்ட், அதனுடைய மூவ்மெண்ட், அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபத்துகள், இதுதான் அங்கே மேக்மா உருவாகிறதுக்கான காரணம். மேக்மா தான் எரிமலையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலநடுக்கம் நான் ஆல்ரெடி சொன்னேன், 90% நிலநடுக்கம் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் இல்லாட்டி பசிபிக் ரிமுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஜப்பானில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாமே பெரிய அளவில் நிலநடுக்கத்தை தாங்கக்கூடியதாக இருக்கா, இல்லை நிலநடுக்கம் வந்தால் பெரிய அளவில் திடீர்னு சுனாமி வந்துச்சுன்னா எப்படி அதுலேருந்து சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் ரிசர்ச் நடத்தி தான் அங்கே கட்டுமானங்கள் எல்லாமே செய்யப்படுகிறது. 7.4 ரிக்டர் அளவுக்கு உள்ள நிலநடுக்கம் வந்தும் உயிரிழப்புகள் இல்லாமல் இருந்ததற்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் அதை ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய புவியியல் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தது மாதிரி அவங்க செய்திருப்பது தான். ஸோ மேஜர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1800லேருந்தே நம்ம பார்க்கலாம். ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜனில் மவுண்ட் டாம்போரா அப்படிங்கிறது 1815 வெடித்த மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான எரிமலை வெடிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த மவுண்ட் டாம்போரா அப்படிங்கிற அந்த எரிமலை வெடிப்பு. அடுத்ததாக கரகாட்டோவா அப்படின்னு சொல்லி 1883களிலும், நவர்பேட்டா அப்படின்னு சொல்லி 1912லையும், 1985 மவுண்ட் ரூயிஸ், மவுண்ட் பினாட்யூபோ அப்படிங்கிறது 1991களிலும் இதே மாதிரி நிறைய எரிமலை வெடிப்புகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பூகம்பங்கள் அப்படின்னு சொல்லி எர்த்குவேக்னு சொல்கிறோம்ல, அது இந்த சிலி எர்த்குவேக்காக இருக்கட்டும், அது 1960களில், அலஸ்கா எர்த்குவேக் 1964களில், மறுபடியும் சிலி எர்த்குவேக் அப்படிங்கிறது 2010ல், ஜப்பானுடைய நிலநடுக்கம் 2011ல், இப்படின்னு சொல்கிற பல நிலநடுக்கங்களை பார்த்திருக்கிறது அந்த ரீஜன். 2004ல் ஏற்பட்ட சுனாமிக்கும் பெரிய ஒரு காரணம் இந்த இடத்துலேருந்து ஏற்பட்ட நிலநடுக்கமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட மாற்றங்களும் தான். புதிய மலைகள் உருவாகுவதும் மலை குஞ்சுகள் திடீர்னு காணாமல் போகிறதற்கு காரணமும் இந்த மாதிரியான பிளேட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸினுடைய மூவ்மெண்ட் தான். சரி, இந்த ரிங் ஆஃப் ஃபயர் இல்லாட்டி பசிபிக் ரிம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இந்த இடத்துல தான் அகழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரென்ச்சஸும் இருக்குது. அதாவது ஆழம் கூடிய கடல் பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச மரியானா ட்ரென்ச்சாக இருக்கட்டும், பிலிப்பைன் ட்ரென்ச்சாக இருக்கட்டும், ஷாலஞ்சியர் ட்ரென்ச்சாக இருக்கட்டும், குரில் கமச்கா ட்ரென்ச்சாக இருக்கட்டும், பெரு சிலி ட்ரென்ச்சாக இருக்கட்டும்,
டோங்கா ட்ரென்ச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கே தான் இருக்குது? இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா பசிபிக் ரிம் ரீஜனில் தான் இருக்குது. இதனுடைய ஏரியா ஒரு லென்த்தாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய லென்த் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 40,000 கிலோமீட்டர் நிலப்பரப்பை தான் நம்ம பசிபிக் ரிம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டெக்டானிக் பிளேட் இன்னொரு டெக்டானிக் பிளேட்டை அமிழ்த்தும் போது, அது கடலுக்கு அடியில் அமிழ்த்தப்படும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அகழி அப்படிங்கிறது உருவாகும். அதாவது ஆழமான பகுதி உருவாகும். ஏன்னா ஒரு பகுதி உயர்ந்து போகிறது, இன்னொரு பகுதி தாழ்ந்து போகுது. இல்லாட்டி இந்த இரண்டு பிளேட்டுக்கு இடையில பலவிதமான கேப்ஸ் அப்படிங்கிறது உருவாகும் நீங்கி செல்வதால். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த ட்ரென்ச்சஸ் அப்படிங்கிறதும் உருவாகுது. ஸோ ட்ரென்ச்சஸ் உருவாகிறதுக்கும் அந்த இடத்துல எரிமலைகள் வெடிப்புக்கும் அந்த இடத்துல நிலநடுக்கத்துக்கும் காரணம் இந்த டெக்டானிக் பிளேட். இயற்கையினுடைய படைப்பில் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜனில் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஒரு அசாதாரணமான நிலையில் இருப்பதால் தான் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஜப்பான் ரீஜனில் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜப்பான் நிலநடுக்கம் அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இன்னும் 2-3 தினங்கள் அடுத்ததாக ஒரு பெரிய நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அறிவித்திருப்பது. அதற்கான காரணங்கள் எரிமலை வெடிப்புக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி A to Z நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த காணொளி நிறைய பேருக்கு பகிருங்கள். ஏன்னா ஜப்பான் நிலநடுக்கம் சுனாமி அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறாங்க. உண்மையிலேயே அங்கே சுனாமி வருவதும் இல்லாட்டி ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படுவதும் நம்ம டெய்லி காப்பி குடிக்கிற மாதிரி அந்த இடத்துல அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. புவியியல் அமைப்பு அப்படி தான் இருக்குது. அதை மக்கள் உணர வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கையில் ஜப்பான் அரசாங்கங்கள் ஈடுபட்டுட்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் இருக்கிறது. நமக்கும் இதே மாதிரியான அறிவுகள் கிடைக்கும் போது தான், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது தான் ஓகே இதெல்லாம் அங்கே சாதாரணம் தான், அதுக்கு என்னென்ன செய்யணும், அடுத்ததான் நம்முடைய தலைமுறையை பாதுகாக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மக்களும் நம்ம மாணவர்களும் புரிந்து கொள்வார்கள். சும்மா பீதியை கிளப்புறது சுனாமி அப்படிங்கிறது, ஏன் சுனாமி வருதுன்னு சொல்லி கொடுங்க. அந்த சுனாமி வந்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்கான எச்சரிக்கை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இதில் பகிர்ந்திருக்கேன். 4 பேருக்கு நீங்களும் பகிரலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.